மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு சண்டே ஸ்பெஷலில் இது வாங்கியிருக்கோம், நம்ம செக் பண்ணலான்ட்டு. ஸோ இது வந்து ஆச்சி ஹைதராபாதி பாஸ்மதி பிரியாணி கிட் வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து மேக் அப் டு 1.25 kg பிரியாணி சொல்கிறாங்க. 1.25 பிரியாணி ready to cook. Pack includes 250 basmati rice, 120 gram basmati biryani paste, 5 grams of spices சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம இதில் வந்து உங்களுக்கு எது வேணால் போடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் பண்ணணுன்னா வெஜிடபிள் பிரியாணியும் பண்ணலாம், இல்லை சிக்கன், மட்டன், ப்ரான், ஃபிஷ், ஸ்குவிட், உங்களுக்கு எது வேணால் நீங்கள் போடலாம். ஸோ நம்ம வந்து இப்போது இதில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து நம்ம எப்படின்னு இது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம வாங்க குயிக்காக. ஸோ கட் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் இருக்குது பாருங்கள். பேக் 1 போட்டிருக்காங்க, ஹோல் ஸ்பைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது பார்க்கலாங்களா? இது மசாலா ஐட்டம் பார்த்திங்களா, அவங்களோட மசாலா ஐட்டம். ஓகேங்களா? ரெடி. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா அவள் தான் உள்ளே எதுவும் இல்லை. ஸோ லாஸ்ட்டாக ரைஸு. ஓகேங்களா? ஆச்சி ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம செஞ்சு பார்க்கல. இதெல்லாம் நம்மக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டிலே. பட் ஒன்று தான் இப்போ இந்த மசாலா ஐட்டம் தான். ஸோ இதுதான் வந்து டேஸ்ட் கொடுக்க போகுது. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம் நம்ம. இதுதான் வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ரைஸை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் நேரம் ஊறணுன்னு வைக்கலாம். நம்ம ஒரு மினிமம் ஒரு 10 minutes 20 minutes ஊறினா போதும். சிக்கனை கழுவி வச்சாச்சு. இப்போ இந்த சிக்கனில் இந்த பேஸ்ட்டை கட் பண்ணி போட போகிறோம் நம்ம. ஓகே, இதை பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணலாம் நம்ம. அவங்க கொடுத்த ஹைதராபாத் பிரியாணி மசாலா. செட்டிநாடு கிடையாது, ஆனால் அங்கே செட்டிநாடாக இருக்குது, ஹைதராபாதாக இருக்குது. நம்ம வாங்குறது ஹைதராபாத் பிரியாணி மசாலா. இப்போ போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம சிக்கனில் போட்டு பிசைஞ்சாச்சு. இது வந்து நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். ஸோ அதுதான் அவங்க கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா போட்டு பிசைஞ்சோடனே இப்போ பிசைஞ்சும் போதே உங்களுக்கு நல்லா அந்த மசாலா ஸ்மெல் அரோமா வருது. எல்லா கார்லிக் பேஸ்ட்டும் உங்களுக்கு அந்த மசாலா ஸ்மெல்லாம் நல்லா கலந்து வருது. பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் ஊறட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ ரைஸ் போடுறதுக்காக நம்ம தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி கொதிக்குது. இப்போ இது கொதிக்கிற டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது அளவு பார்த்து எவ்வளோ அளவு சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட்டு மசாலா பேக் இருக்கிற ஸ்பைஸ் அது போட போகிறோம் நம்ம. இப்போ அந்த தண்ணியிலே போட்டுடணும் இது. இப்போ இது நல்லா கொதிக்க விடலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அந்த ஸ்பைஸ் போட்டு நல்லா கொதிச்சு இப்போ இதில் வந்து நம்ம ரைஸ் போட போகிறோம். ரைஸை வந்து ஹாஃப் குக் பண்ணி நம்ம இறக்கணும். ஸோ இப்போ அரிசி நல்லா வெந்துன்னு இருக்குது. ஸோ நம்ம அப்படியே சைமல்டேனியஸாக என்ன பண்ணலாம்னா இப்போ எண்ணெய் ஊற்றி இது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி இது ஒரு 10 நிமிஷம் ஊறிருக்கு இந்த சிக்கனு. இப்போ இதை சிக்கனை மசாலா ஊறின சிக்கனை நம்ம அதில் போட போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த மசாலா சிக்கன் நம்ம போடுறோம். இப்போ சிக்கன் பாருங்கள் நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா இப்போ இதை எடுத்துகிட்டு இதில் லேயராக பிரியாணி போட போகிறோம். வாங்க நம்ம போடலாம். இப்போ அது சிக்கன் எடுத்தாச்சு. இப்போ அதில் ரைஸ் போடுறோம் நம்ம. இப்போ இது வந்து லேயராக போட போகிறோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டாச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் சிக்கன் இதில் ஒரு லேயர் பாருங்கள். ரைஸ் போட்டாச்சு. கொஞ்சம் சிக்கன் ஒரு லேயர், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, திருப்பி இன்னொரு லேயர் ரைஸு போடும்போது கொஞ்சம் பார்த்து அரிசி உடையாமல் கொஞ்சம் போட்டுக்கோங்க. திருப்பி அதில் சிக்கன் எல்லாம் போட்டுருங்க. மீதி இருக்கிறதெல்லாம் அவ்வளோதான். ஃபைனலாக வந்து திருப்பி அந்த ரைஸ் ஃபைனலாக போட்டு வச்சுப்போம்.
நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா தம் போட போகிறோம். ஸோ இப்போ மூடியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு, நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், சூப்பர் ஸ்மெல்லுங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நல்லா செம்மையாக பிளெண்டாக இருக்குது எல்லாமே. அந்த மசாலா ஸ்மெல்லு, அப்புறம் நாங்கள் வந்து கடல் எண்ணெய் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கோம், செக்காட்டி எண்ணெய், அதுவும் ஸ்மெல் வருது. ப்ளஸ் மசாலா கார்லிக் எல்லாமே வருது. பார்க்கலாம் நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் குவான்டிட்டி. சூப்பராக ஸ்மெல் வருது, செம்மையாக இருக்குது. அந்த அரோமா வந்து நல்லா அந்த மசாலா கார்லிக்கு, அப்புறம் வந்து நாங்கள் வந்து செக்கு கடல் எண்ணெய் யூஸ் பண்ணோம். கடல் எண்ணெய் அதுவும் வந்து நல்லா டேஸ்ட் இன்னும் அந்த ஸ்மெல்லு கொடுத்தது சமைக்கும் போதே. ஸோ இது வந்து முக்கியமாக வந்து நம்ம பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஸோ பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப பாவம், நீங்கள் பிரியாணி சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி நீங்கள் டெஃபினட்டாக இது ட்ரை பண்ணலாம். பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ வீட்டில் நம்ம வந்து ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ட்ரை பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா நம்ம கண்டிப்பாக. ஸோ அது வந்து ஆச்சி பிரியாணி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ வாங்க நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக அந்த இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இது டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்டைல் தான் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஹைதராபாதி ஸ்டைல் சொல்கிறாங்க அவங்க. ஸோ பார்க்கலாம், பாருங்கள், இது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக நல்லா வந்து குக் ஆகிருக்கு சிக்கனு. வாங்க நம்ம சிக்கன் டேஸ்ட் பண்ணலாம். நல்லா சூடாக இருக்க, நல்லா பஞ்சாக இருக்குது. நல்லா அந்த கார்லிக் ஸ்மெல்லு, அந்த அரோமா, அந்த ஃப்ளேவர், மசாலா ஃப்ளேவர் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிட்டு நல்லா ஜூஸியாக நல்லா டெண்டராக குக் ஆகி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. ரைஸ் அந்த குக் ஆகும்போதே உங்களுக்கு நல்லா இது ரைஸ் வந்து அவங்க கொடுத்த ரைஸ் தான், பட் ஆனால் அவ்வளோ அருமையாக அந்த ஸ்மெல் வந்துச்சு. ஸோ வாங்க நம்ம ரைஸை பார்க்கலாம். 1 2 3. ஓரளவுக்கு அதில் அந்த டேஸ்ட் இருக்குது, பிரியாணி டேஸ்ட்டு கண்டிப்பாக. பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டின்னு சொல்லலாம் நம்ம. அதுதான் தவிர உங்களுக்கு டேஸ்ட்டு மட்டமாக இருக்குது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே, குட். ஸோ இது ஒரு வெரைட்டி, அவ்வளோதான், நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். குட், நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். நம்ம குருமா வச்சாச்சு. ஒன்று சூப்பர். இங்கே வாங்க. ஸோ இப்போ வந்து முட்டை வச்சு ஒரு பைட் போகலாமா? முட்டை எல்லாமே சூடாக இருக்குங்க, செம்ம சூடாக இருக்குது எல்லாமே. ஓகே, முட்டை எடுத்தாச்சு. 1 2 3 கோ. அரிசி நல்லா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. அந்த கருக்கு மருக்குன்னு
முறுக்கு மாதிரி அந்த நல்லா வெந்திருக்கு, நல்லா கருக்கு முறுக்குன்னு சவுண்டு வருது பிரியாணி சாப்பிடும்போது. வாங்க இப்போ நம்ம வந்து இந்த சிக்கன் கிரேவி வச்சுருக்கோம், கொஞ்சம் கிரேவி சிக்கன் ப்ளஸ் கிரேவி எடுத்து இப்படி போட்டு 1 2 3 கோ. சிக்கன் கிரேவி பிரியாணி நல்லா காரம் ரொம்ப சட்டிலாக இருக்குது, நல்லா இருக்குது, காரமும் நல்லா இருக்குது, ரொம்ப காரம் கிடையாது, ஸ்பைசஸ் கிடையாது, நல்லா வெந்திருக்கு, அரிசி நல்லா ஸ்மெல்லு வந்துச்சு, நல்லாவே ஸ்மெல்லு. ஃபைனலாக இந்த ரைத்தா வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். 1 2 3 கோ. ரைத்தாவோட ஃப்ளேவர், தயிர், கேரட், கொஞ்சம் ஆனியன், அதுக்கும் நல்லா மிக்ஸ் ஆகுது, நல்லா பிளெண்ட் ஆகுது. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக வந்தது, சூப்பர். நம்ம மஸ்ட்டு ட்ரை, ஏன்னா நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதேமாரி அவங்க கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பண்ணாலே நல்லா வந்து அவங்க குக்கிங் டைரக்ஷன்ஸ் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்டில், அதாவது பேக் சைடில், அதே மாதிரி பார்த்து பண்ணுங்கள், நல்லா வரும். ஸோ நம்ம சேனல் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் நம்ம இப்போ கண்டென்ட் போடுறோம். ஸோ மறக்காமல் அதில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ நம்ம போடுற கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும். அதே சமயத்தில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன் இல்லாமல் மற்றவங்களுக்கும், இந்த ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேஷன்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து நான் போடுற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் ஷேர் பண்ணால் தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு போய் சேரும், சரிங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணியிருந்தாலும் ட்ரை பண்ணாலும் எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது ஒர்த்தா இல்லையான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நான் இதை சாப்பிட்டு முடிக்க போகிறேன், நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.